கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சதுசேயர்கள் பரிசேயர்களுடைய ஆட்கள் திருமுழுக்கு யோவானிடம் சென்று நீர் யார் என்பதை கேட்கிறார்கள். நீ எலியாவா? ஏனென்றால் மெசியா வருவதற்கு முன்பாக எலியா வர வேண்டும். எனவே நீர் எலியாவா? அல்லது நீர் வரவேண்டிய இறைவாக்கினரா? அதுவும் இல்லை. அப்படி என்றால் நீ மெசியாவா? அதுவும் இல்லை. அப்படி என்றால் நீர் யார்? இந்த மனிதருடைய பிரசன்னம் அந்த மனிதர்களை நெருடலாக மாற்றுகிறது. நல்ல மனிதரின் பிரசன்னம் குற்றப்பழி உணர்வோடும் தவறுதலான வாழ்க்கையோடும் வாழுகின்றவர்களுக்கு அது இடையூறாக இருக்கிறது. எனவே திருமுழுக்கு யோவானை யார் என்று கண்டுபிடித்து விட வேண்டும் என்பதை தெளிவாக இருக்கிறார்கள். திருமுழுக்கு யோவான் சொல்லுகிறார், நான் கடவுளின் குரல். இந்த கடவுளின் குரல் எதை பற்றி சொல்லுகிறது? மெசியா இந்த உலகத்தில் பிறந்து விட்டார் என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. உங்களிடையே யாருக்கும் தெரியாமல் ஒருவர் இருக்கிறார், அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்கக்கூட நான் தகுதியற்றவன் என்று சொல்லி கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறார். கிறிஸ்துவுக்கு சான்று பகர்கிறார். இந்த சான்று பகர்தல் என்பதுதான் கிறிஸ்துவத்தினுடைய ஆணி அடித்தளம். ஆணிவேராகவும் அடித்தளமாகவும் இருப்பது சாட்சியம். கிறிஸ்துவோடு இருந்த மனிதர்கள், கிறிஸ்துவை அனுபவித்த மனிதர்கள், கிறிஸ்துவின் பிரசன்னத்தை அனுபவித்த மனிதர்கள் தாங்கள் கண்டவற்றையும் கேட்டவற்றையும் உற்று நோக்கினதையும் தொட்டு உணர்ந்ததையும் எங்களால் அறிவிக்காமல் இருக்க முடியாது என்று சொன்னார்கள். இதுதான் அந்த அனுபவம். இடையர்கள் கூட இயேசுவை பார்த்துவிட்டு அமைதியாக போயிருக்கலாம். ஆனால் இயேசுவை பார்த்த மனிதர்கள் அமைதியாக போக முடியாது. அவர்கள் சாட்சியமாக வாழ்வார்கள், சாட்சியம் பகர்வார்கள், சாட்சி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இயேசுவை அனுபவிக்கவும் அவர் பிரசன்னத்தில் இருக்கவும் தான் இந்த நாட்கள் நம்மை அழைக்கிறது. அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து அவருடைய திருமுகத்தை பார்த்துவிட்டால் நாம் கண்டிப்பாக அமைதியாக இருக்க மாட்டோம், சான்று பகர்வோம். திருத்தந்தை 6ஆம் பவுல் சொல்லுகின்ற போது, இன்றைய நவீன உலகம் போதகர்களையும் ஆசிரியர்களையும் எதிர்பார்ப்பதில்லை, மாறாக சாட்சியங்களை எதிர்பார்க்கிறார்கள். இன்றைய இளையோர்கள் சாட்சியங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். சாட்சியம் இருந்தால் போதும், பேச வேண்டிய அவசியமில்லை, போதகம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. சாட்சியம் தானாக பேசும். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசுவை அனுபவிக்க வேண்டும், அவர் பிரசன்னத்தை உணர வேண்டும். உணர்ந்த பிறகு பார்த்த மகிழ்ச்சியில் ஊருக்கெல்லாம் உலகுக்கெல்லாம் கடவுளை கண்டதை நாம் சொல்ல அழைக்கப்படுகிறோம். நம் வாழ்வாலும் செயலாலும் இயேசுவுக்கு என்றென்றும் சாட்சியாக இருப்போம். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை உம்மை போற்றுகிறோம். இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காகவும்
எங்களோடு நீர் பயணம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் ஆண்டவரே. உம் பிரசன்னத்தை உணர வேண்டும், மூடு தங்க வேண்டும், உம் குரலை கேட்க வேண்டும். கேட்ட மகிழ்ச்சியில் பிறருக்கு நாங்கள் போய் அதை அறிவிக்க வேண்டும். முது அருளை இடைவிடாது தாரும் ஆண்டவரே. ஏழை எளிய சாதாரண மனிதர்களாகிய நாங்கள் எவ்வளவு அருள் இருந்தாலும் ஏனோ தானோ என்று வாழ்ந்து விடுகிறோம். இந்த அருளை பயன்படுத்தி கடவுள் வாழுகின்ற பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து வாழ வரம் தாரும். அனைவரையே எங்கள் அன்பு தாயே, உம் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.